இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்டேன் இல்லையா, அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி, அதோட நெக்ஸ்ட் கண்டினியூஷன் வீடியோ தாங்க. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அக்கா நான் எல்லாருமே டிசைட் பண்ணிட்டோம். அதனால் லஞ்செல்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு அங்கே போய் சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணதுனால நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸாக வந்து ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாஷ் பண்ணி, என்னோடய வேலை வந்து இதை வாஷ் பண்ணி கட் பண்ணி குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான். ஸோ அந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன இருந்ததுன்னா கொய்யா, கிவி, அப்புறமா அந்த அத்திப்பழம், இது எல்லாமே இருந்தது. கிரேப்ஸும் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாமே சாப்பிட்டு நாங்கள் பீச் சைடு கிளம்பிட்டோம். ஸோ பீச் சைடு போகிறப்போ என்னென்ன சமைச்சாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ எங்கள் அக்கா தானே ஃபுல் அண்ட் ஃபுல் லஞ்ச் எல்லாமே சமைச்சாங்க. என்னென்ன சமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், இது கூட வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார், இது வந்து கடம்பா வறுவல் சுந்தரி அக்கா கடையிலேருந்து வாங்கிட்டோம். அப்புறமா கீரை வந்து அக்கா வீட்டில் வாங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதையுமே வந்து பொரிச்சாச்சுங்க. ஸோ இதெல்லாமே பொரிச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மட்டன் பெப்பர் மசாலா வந்து செஞ்சேன். ஸோ அதையுமே எடுத்து வச்சுட்டேன். பெப்பர் மசாலா எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஒரு பெரிய தட்டில் நிறைய சாப்பாடு பேருமே, என் குழந்தைங்க 2 பேர், நாங்கள் 3 பேருமே வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி எடுத்து வச்சுட்டாச்சு. ஸோ எல்லாமே சாப்பிட்லாம் முடிச்சுட்டு பேக்கப் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே வாக்கிங்காக அப்படியே கிளம்பிட்டோங்க. எங்கே கிளம்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்க் மாதிரி நிறைய இடத்துல வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அந்த சைடு வந்து உட்காந்து விளையாடுறதுக்கும் சரி, உட்காரதுக்கும் சரி, நல்லா ஸ்பேஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் குழந்தைங்களை கூட்டிகிட்டு அங்கே கிளம்பிட்டாங்க. ஸோ சூப்பராக அவங்க வந்து உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு இடத்துல ஜாலியாக வந்து பெட்ஷீட்லாம் கொண்டு போனது போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட டே அன்றைக்கி போயிடுச்சுங்க. ஸோ எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். அப்படியே நியரஸ்ட்டாக பீச்சு அந்த கரை ஓரமாக கிளம்பிட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணிலேயே வந்து ஸ்டிக்கராக வந்து செஞ்சு ஒரு கோவில் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. இது எதுக்காகனா ஒரு ஸ்டாச்சு மாதிரியும் பண்ணி அதில் வந்து ஒரு செல்ஃபி மாதிரி எடுக்கிறாங்க. அழகாக வந்து அந்த ஸ்டிக்கெலாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock போல் ஆயிடுச்சு. அன்றைக்கின்னு பார்த்து சிஎஸ்கே மேட்ச்னு நினைக்கிறேன் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில். ஸோ அந்த ஏரியாலே பார்த்திங்கன்னா செம்ம லைட்டிங்காக நல்லா வெளிச்சமாக இருந்தது. அதை அப்படியே ஒரு வியூவாக வந்து வீடியோ எடுத்தேன். சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறமா ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா மூங்கிலால் செய்யப்பட்ட அந்த கொடை மாதிரிலாம் வச்சு சூப்பராக வந்து பீச் சைடில் உட்காந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த சிட்டிங் பிளேஸ்லாம் இருந்தது. அதையுமே பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 10 மணி போல் ஆயிடுச்சுங்க. ஸோ 10 மணிக்கு கான்ட்ராஸ்ட்டாக எல்லா ஏரியாலையுமே வந்து லைட் எல்லாமே ஆஃப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது 10 மணிக்கு மேலே வந்து அவங்களுடைய ஓன் ஜென்ரேட்டர் வந்து ஆன் பண்ணிடணும். ஸோ அப்படி தான் வந்து நானும் பார்த்தேன். ஸோ அந்த நேரத்தில் தான் என் குழந்தைங்களுக்கு இந்த ஊஞ்சல் விளையாடணும்னு ஆசையாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஊஞ்சலில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் பார்த்துட்டு இருந்தேன். என் தம்பி தான் வந்து எல்லாருமே விளையாட வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமா என் பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. குழந்தைங்க எல்லாருமே வந்து பயப்படாமல் வந்து விளையாடினாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரே இருந்தது. சுந்தரியாக்கா கடையிலேருந்து மீன் வறுவல் மட்டும் ஃபிஷ் ஃப்ரை வாங்கிட்டோம். இது சாம்பாரோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தூங்கி எழுந்துச்சு. நெக்ஸ்ட் டே வீடு கிளம்பலான்னு பார்த்தா அம்மா டயர்டாக இருக்குல்லம்மா இங்கே இருந்துட்டு ஈவினிங் போல் போமா அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து ப்ரானு ஃபிஷ்ஷு 2மே வந்து வாங்கிட்டாங்க நான் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ ஓகே நம்ம வந்து சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் ஃப்ரை பண்ணோம். இது வந்து சுதும்பு பொடி, இது வந்து சித்தி வந்து சமைச்சு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா நேற்று வச்ச சாம்பாரே மீதி இருந்தது, அதுவுமே எடுத்து வச்சாச்சுங்க. இந்த ப்ரான் ஃப்ரை பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு வச்சு ஒரு 1/2 hour அப்புறமா இந்த மாதிரி தவா ஃப்ரை மாதிரி பண்ணணும்னு வைங்களா, செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ குழந்தைங்களுக்குமே வந்து ரொம்பவே பிடிக்கும். மற்ற குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ பெரியவங்களுக்கும் பிடிக்கும், சின்னவங்களுக்கும் பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து சமைச்சாச்சு. சாம்பார் இருக்கு இல்லையா, நேற்று வச்சு சாம்பாருக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் இருந்ததுன்னா சொல்லவா வேணும், சைலண்ட்டாக வந்து சாப்பாடு இறங்கிடும். ஸோ இதோட இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்தி மீன் வறுவல் தாங்க. மத்தி மீனுமே வந்து அம்மா வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. நான் மசாலா போட்டு ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து கடலை எண்ணெய், அதனால தான் போக வர மாதிரி இருக்குது. ஸோ நார்மலாக வந்து நல்ல பொருளாக வந்து கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி பாருங்கள். மத்தி மீன் சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சுந்தரியா கடையிலேருந்து தான் கொண்டு வந்தது. நல்லா இருந்தது, அதனால் சூடு பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த குழம்பை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ப்ரான் ஃப்ரை வச்சுக்கலாம், சூப்பராக இருக்குங்க. அப்புறமா ஃபிஷ் ஃப்ரையும் இருந்தது, அதையுமே எடுத்து வச்சாச்சு. கூடவே சித்து கொடுத்த அந்த வாழைக்காய் கீமா மசாலா, ஸோ சூப்பராக இருந்தது. அதுவுமே எடுத்து வச்சுக்கலாம்.
கூடவே சுதும்பு பொடி இது எல்லாமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க. ஸோ நார்மலாக நம்மலாம் வந்து வீட்டில் இருந்தோன்னு வைங்களேன், நாமளே சமைச்சு நாமளே சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு போனால் மட்டும்தான் அவங்க கையால் சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளுமே வந்து நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த சந்தோஷத்தோடு வந்து சாப்பிட்ருக்கீங்க போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு போரிங்காக இருந்துச்சுன்னா சாரி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஹாப்பியாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.